அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாத பாரம்பொருள் ஸ்ரீ வராக ஜெயந்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விஷ்ணுவின் தசாவதாரங்களில் பூமியை காப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரமாக வராக மூர்த்தி அவதாரம் ஆகும். நிலத்திற்குரிய தெய்வமாகவும் இவரே கருதப்படுகிறார். திருமலை திருப்பதியில் கூட வெங்கடேஸ்வர சுவாமி திருமலை கோவில் கொள்வதற்கு இடம் கொடுத்தவர் வராக சுவாமிதான் என்றொரு கதையும் சொல்லப்படுகிறது. இதனால் புஷ்கர்ணி தீர்த்த கரையில் இருக்கும் வராக சுவாமியை வழிபட்ட பிறகே திருப்பதி பெருமாளை சென்று தரிசிக்க வேண்டும் என சொல்லுவதுண்டு. அப்போதுதான் அருள் முழுமையாக கிடைக்கும் என சொல்லுவார்கள். வராக அவதாரத்தை போற்றும் விதமாக கொண்டாடப்படுவதுதான் வராக ஜெயந்தியாகும். பரம்பொருள் பெருமாள் பக்தர்கள் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் உண்டு. இந்த நாளில் அவரை வழிபட்டால் பெருமாளின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். வராக பெருமாளை பூவராக பெருமாள், பூமி வராக பெருமாள் என்றும் அழைக்கிறார்கள். குறிப்பாக மகாவிஷ்ணுவுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வராக ஜெயந்தி. மகாவிஷ்ணுவின் 3வது அவதாரமான வராக அவதாரத்தை போற்றும் விதமாக அந்த அவதாரம் எடுக்கப்பட்ட தினமே வராக ஜெயந்தியாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் மிக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இந்த வராக ஜெயந்தி மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் மிக சிறப்பு வாய்ந்த பண்டிகையாகும். முக்கியமாக சிறப்பு வாய்ந்தவராக கொண்டாடப்படும் இந்த வராகர் என்பது மகாவிஷ்ணுவின் மற்றொரு வடிவமாகும். பூமியை காப்பதற்காக சத்திய யுகத்தில் எடுக்கப்பட்டதுதான் வராக அவதாரம். பன்றியின் முகமும் மனித உடலும் கொண்ட உருவமாக பூமியை தனது கொம்பில் தாங்கி காப்பதற்காக மகாவிஷ்ணு தோன்றினார். அரக்கனை கொன்று பூமியை காத்தார். அரக்கனை கொன்ற உக்ரம் குறைய வேண்டும் என்பதற்காக எப்போதும் தன்னுடன் லட்சுமி தேவியை தாங்கிய வண்ணம் காட்சி தருகிறார். குறிப்பாக இந்த நாளில் மகாவிஷ்ணுவை வணங்கினால் அனைத்து விதமான இன்பங்களும் செல்வ வளமும் கிடைக்கும். இந்த நாளில் பெருமாள் பக்தர்கள் பலரும் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். கோவில்களில் இந்த விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். குறிப்பாக தென்னிந்தியாவில் இந்த திருவிழா கொண்டாடப்படுவது கோலாகலமாகும். சொந்தமாக நிலம் வீடு வாங்க, அதாவது சொந்தமாக வீடு நிலம் வாங்குபவர்கள் முக்கியமாக இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். குறிப்பாக நிலம் வேண்டி வீடு வேண்டி இருப்பவர்கள் வராகமூர்த்தியை வழிபாட வேண்டும். நிலம் தொடர்பான பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த நாள் மகாவிஷ்ணுவை தாராளமாக வழிபாடு செய்யலாம். குறிப்பாக இந்த வராக ஜெயந்தி தோன்றிய வரலாறு என்னவென்றால், வைகுண்டத்தில் காவலராக இருந்த இரண்யகசிபுவும் அதாவது இன்யாட்சரன் இரண்யகசிபு இவர்கள் இருவரும் சகோதரர்கள். முக்கியமாக இந்த இரண்யாட்சரன் இவரது சகோதரரையுமே ஜெய் விஜயன் என அழைக்கிறோம். இரண்யாட்சன் சாபம் காரணமாக அசுரனாக மாறினான். இவன் தேவலோகம், பிருத்தவி லோகம் மற்றும் பாதாளோகத்திற்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி வந்தான். அதோடு தெய்வங்களை விடவும் சக்தி வாய்ந்தவனாக மாறி இவன் விரும்பினான். இதனால் பூமாதேவி கடத்தி சென்று கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தான். பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு 1000 ஆண்டுகள் இரண்யாட்சருடன் போரிட்டு பூமியை காத்தார். வராக ஜெயந்தி விழா மதுரா, திருமலை திருப்பதி உள்ளிட்ட இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த நாளில் தேங்காய் தண்ணீர், வெண்ணெய், பால், நெய் உள்ளிட்ட பொருட்கள் படைத்து வராகமூர்த்தியை பக்தர்கள் வழிபடுவதென்பது வழக்கத்தில் உள்ளது. வராக ஜெயந்தி என்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வராகரை எழுந்தருளச் செய்து மாவிளை வைத்து அதன் மீது தேங்காய் வைக்க வேண்டும். பூஜைக்கு பிறகு இந்த தேங்காயை தானமாக கொடுக்க வேண்டும். வராகரை எழுந்தருளச் செய்து இந்த நாளில் சில பகவத்கீதை பாராயண நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்வார்கள். வராக ஜெயந்தி என்று விரதம் இருப்பவர்கள் ஆடைகள், பணம் உள்ளிட்டவற்றை இல்லாதவர்களுக்கு தானமாக அளிப்பது சிறந்த பலனை தரும். இந்த நாள் தன்னை வணங்குபவர்களுக்கு
மகாவிஷ்ணுவுடைய நேரடி அருள் முழுவதுமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக இந்த வராக ஜெயந்தி என்று நிலம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக மீட்டு தர வராகரை வழிபட வேண்டும். வராகமூர்த்தி மனித உடலும் வராக முகம் கொண்ட திருமாலின் தசாவதாரங்களில் 3வது அவதாரமாகும். வராகமூர்த்தியின் உருவத்தை ஆதி வராகம், யக்ஷவராகம், பிரளய வராகம் என 3ஆக குறிக்கிறார்கள். லட்சுமியை பூதேவியையும் தன்னுடன் கொண்டிருப்பவர் லட்சுமி வராகர், பூவராகர் என வணங்கப்படுகிறார். பூமியை கைப்பற்றிய இரண்யாட்சன் என்ற அசுரன் அதை கடலுக்கடியில் எடுத்துச் சென்றான். திருமால் வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சருடன் பல ஆண்டுகள் போர் புரிந்து வென்றார் என்கிறது வரலாறு. யாகம், ஓமம் போன்றவை செய்யும்போது சங்கல்பங்கள் வராக பட்சத்தரே என குறிப்பிட்டே செய்யப்படுகின்றன. சிம்ம விஷ்ணு அரிகேசவர்மன் என்னும் பல்லவ மன்னனுக்கு பெருமாள் காட்சி தந்ததால் ஆதிவராக பெருமாள் கோவிலை மாமல்லபுரத்தில் குடைவரை கோவிலாக அவன் அமைத்துள்ளான். முக்கியமாக திருவிடந்தை பெருமாளை அரிகேசவர்மன் தினமும் வணங்கி அன்னமிட்டதன் பிறகே உணவு உண்பது பழக்கம். ஒரு நாள் திருமால் தாயாருடன் மனித உருவில் வந்து மன்னனிடம் உணவு கேட்டார். மன்னன் சொல்லியும் இறைவன் கேட்காததால் அவருக்கு அன்னம் படைத்தான். திருமால் வலது துடையில் தாயாரை அமர்த்தி லக்ஷ்மி வராக கேசவை சாதித்தார். ஸ்தல சையன பெருமாளுக்கு முந்தைய மூர்த்தி என்பதனால் இவர் ஆதிமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார். மூலவர் ஆதிவராகர் வர்ண கலாப மூர்த்தியாக நின்ற திருக்கோலத்தில் இடது திருவடியின் கீழ் ஆதிசேஷன் மனைவியை வணங்கியபடி இருக்க மேற்கு நோக்கியபடி பிராட்டியை வலப்பக்கத்தில் ஏந்திய காட்சி அளிக்கிறார். ஆகையால் இவர் வளவெந்தை பெருமாள் என்று செயல்படுகிறார். ஏனத்தில் உருவாகி நிலமங்கையில் கொண்டான் என மங்களாச்சரணம் செய்தபடி வள்ளத்திருக்கரத்தை தமது திருமார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்து ஞான பிரணாக காட்சி தருகிறார் நம்முடைய வராகமூர்த்தி. திருவிடந்தை திருமங்கையாழ்வாரால் மங்களாசனம் செய்யப்பட்டது. என் தந்தை எந்தை என்பவர் அவர் திருநாமம். வராகமூர்த்தி தமது இடவாகத்தில் பூதேவியை ஏந்திய கோலமாக காட்சி தருவதனால் இட எந்தை எனப்படுகிறது. மூலவர் தினம் ஒரு கன்னியை ஆண்டு முழுவதும் திருமணம் செய்ததால் நித்திய கல்யாண பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு இடது மடியில் தாயாரை அமர்த்தி அவரின் காதருகே சரம ஸ்லோகம் உபதேசிக்கும் கோலம் பெருமாளின் இடது திருவடி ஆதிசேஷன் தம்பதியரின் சிரசில் படுமாறு அமைந்துள்ளது. இவரை தரிசிப்பவர்களுக்கு ராகு கேது தோஷ நிவர்த்தியும் ஏற்படும். திருமலை முதலில் வராகரின் கோவிலாகவே இருந்தது. அங்கே புஷ்கரணிக்கு வராக சுவாமி புஷ்கரணி என்று பெயர். கரைமேல் ஆதிவராக சுவாமி கோவில் உள்ளது. ஸ்ரீனிவாசருக்கு இடம் கொடுத்ததாக வரலாறு. ராமானுஜர் வரமாக பெருமாளுக்கு ஒரு உற்சவ மூர்த்தியும் பிரதிஷ்டை செய்து ஒரு நாள் அத்தியன உற்சவம் வராக ஜெயந்தி உற்சவத்தை நடத்தினார். திருமலையில் வராகர் தோன்றிய ஐப்பசி திருவோணத்தன்று சிறப்பாக உற்சவம் நடத்தினார். கடலூர் மாவட்டத்துக்குள்ளிட்ட எண்ணற்ற கோவில்களில் இந்த சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.